அமெரிக்காவின் H1B விசா கட்டண உயர்வால் அமெரிக்க கனவுடன் இந்தியாவில் இருக்கும் இளைஞர்களும் ஏற்கனவே அமெரிக்காவில் பணியாற்றி வரும் இந்திய பணியாளர்களும் திகைத்து நிற்கும் சூழலில் இதனை தங்களுக்கான பொற்காலமாக கருதி இங்கிலாந்து, கனடா, சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இந்தியர்களை இருகரம் நீட்டி வரவேற்க தொடங்கிவிட்டன. உலக அறிவாளிகள் அமெரிக்காவுக்கு குடிபெயர்வது பல தலைமுறைகளாக நீடித்து வந்த நிலையில் அத்தகையோர் தங்களது நாட்டுக்கு தேவையில்லை என்பது போல் 1,78,000 ரூபாயிலிருந்து 4,44,000 ரூபாய் வரை இருந்த H1B விசா கட்டணத்தை 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறார் அமெரிக்க தலைவர் டொனால்ட் ட்ரம்ப். இதை 88 லட்சம் ரூபாய் என்பதை விட 1 கோடி ரூபாய் என கூறுவதுதான் பொருத்தமாக இருக்கும். H1B விசா வைத்திருக்கும் வெளிநாட்டவர்களில் ஏறக்குறைய 72 விழுக்காட்டினர் இந்தியர்களாக உள்ளனர். ஏற்கனவே இந்த விசாவில் அங்கு பணிபுரிபவர்களுக்கு இந்த கட்டணம் பொருந்தாது என்றாலும் அமெரிக்க கனவுடன் காத்திருக்கும் இந்திய இளைஞர்கள் திகைத்து போயுள்ளனர். இருப்பினும் இதில் புதிய முறை ஒன்றை தற்போது அறிமுகப்படுத்தியுள்ள ட்ரம்ப் நிர்வாகம் விசா விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 85,000 தாண்டும் போது மிகுதியான ஊதியம் செலுத்தும் நிறுவனங்களின் விண்ணப்பங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. இந்த நிலையில் அறிவுத்திறன் கொண்ட இந்திய இளைஞர்களுக்காக காத்திருந்த உலக நாடுகள் அமெரிக்கா கைவிடும் திறன்மிக்க இளைஞர்களை தாங்கள் வளைத்துக் கொள்வதற்கான பொற்கால வாய்ப்பாக இதை கையாள தொடங்கிவிட்டன. திறன்மிக்க இந்தியர்களுக்கான வாய்ப்பு கதவுகளை சீனாவும் இங்கிலாந்தும் முதலாக திறக்க தொடங்கி இருக்கின்றன. அக்டோபர் 1 முதல் கே விசா என்கிற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த போவதாக சீனா அறிவித்துள்ளது. இதன் மூலம் ஸ்டெம் என அழைக்கப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகிய துறைகளில் திறன்மை மிக்கவர்கள் சீனாவில் வேலை செய்யவும் ஆராய்ச்சி மற்றும் பட்டப்படிப்புகளை மேற்கொள்ளவும் முன்கூட்டியே ஒப்புதல் பெற முடியும். இதேபோன்று இங்கிலாந்து அரசும் திறமையான வெளிநாட்டவர்களை ஈர்க்கும் திட்டங்களில் தீவிரம் காட்ட தொடங்கிவிட்டது. பிரிட்டன் பிரதமர் கிறிஸ்டாமர் தலைமையிலான அரசு குளோபல் டேலண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் என்கிற சிறப்பு குழுவை அமைத்து உலகின் முன்னணி விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், டிஜிட்டல் வல்லுநர்கள் ஆகியோரை இங்கிலாந்துக்கு வரவழைக்க திட்டமிட்டு வருகிறது. இந்த குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் உயர்திறன் கொண்டவர்களுக்கு அனைத்து விசா கட்டணங்களையும் முற்றிலும் நீக்கம் செய்வது குறித்த கருத்தாய்வுகள் நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. சீனா, இங்கிலாந்து தவிர கனடா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், சிங்கப்பூர் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளும் திறமையானவர்களுக்கு தங்களது கதவுகளை திறந்து வைத்துள்ளன. ஏற்கனவே H1B விசா வைத்திருப்பவர்களுக்காக 2023 ஆண்டில் கனடா அரசு சிறப்பு திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியது. அப்போது 3 வாரங்களில் 10,000 விண்ணப்பங்கள் நிரம்பி அந்த திட்டம் உடனடியாக மூடப்பட்டது. இப்போது அமெரிக்காவின் புதிய கட்டண உயர்வை தொடர்ந்து அந்த திட்டத்தை மீண்டும் தொடங்குவது குறித்து கனடா சிந்திக்க தொடங்கிவிட்டது. இதன் மூலம் அமெரிக்காவுக்கு செல்ல முடியாமல் தடுமாறும் திறமையாளர்கள் கனடாவில் தங்கியிருந்து வேலை, நிலையான குடியுரிமை, குடும்ப பாதுகாப்பு ஆகியவற்றை பெற்றுக் கொள்ளலாம். மொத்தத்தில் அமெரிக்காவை மட்டுமே நம்பி இந்திய இளைஞர்கள் தங்களது வெளிநாட்டு கனவுகளை கைவிட வேண்டிய தேவையில்லை. மற்ற நாடுகளுக்கான வாய்ப்புகளுக்காக நம்பிக்கையுடன் காத்திருக்கலாம். வேந்தர் செய்திகளுக்காக முகிலன்.